கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களை உங்கள் குடும்பத்தின் கர்த்தர் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சியின் குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். தாவீதுங்கிற பக்தர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையுங்கர். தாவீது எத்தனையோ காரியத்துக்காண்டி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்காரு. எல்லா காரியத்திலும் என்ன சொல்றாரு? என் வாய்க்கும் நீங்கள் காவல் வைங்க ஆண்டவரேன்னு நினச்சிதாரு ஜோம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட. இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே முக்கியமானதான். ஏன்னா நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், பேச தெரியாமல் பேசி மற்றவங்களோட இருதயத்தை காயப்படுத்துகிற மாதிரி, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசிடுறோம். அதனால் நீங்களும் ஜெபிக்கலாம், நானும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் வாய்க்கு என்ன செய்யுங்க, காவல் வைங்கன்னு ஜெபிக்கலாம். ஏன்னா நம்ம சில நேரம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத வார்த்தையை பேசுகிறோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா அனாவசியமான வார்த்தையை பேசுகிறோம். இதனால் சிலரோட இருதயம் என்ன செய்யுது, நொறுக்கப்படுது. அதனால் காயம் உண்டாகுது. அதனால் நம்ம பேசுகிற பேச்சு வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன தீக்குச்சி தான் என்னது அவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி போட்டுருது. அதே மாதிரி தான் நம்மளுடைய நாவு, நம்மளுடைய அவயங்களில் முக்கியமானதான். அந்த நாவு சின்னது தான், ஆனால் அந்த நாவு வந்து என்ன செஞ்சிருது, ஒரு குடும்பத்தையே கொளுத்தி போட்டுருது. ஒருடைய மற்றவங்களோட வாழ்க்கை என்ன செய்யுது, ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுருது. அதனால் நாவு வந்து ரொம்ப முக்கியமானதான். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், யோசிக்கணும், யோசித்து பேசணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பேசுகிறது வந்து நம்ம வந்து தகுதி உள்ளதான் பேசுகிறோமா அப்படிங்கிறது பேசணும். கூடுமான அளவுக்கு மற்றவங்க பேசுகிறாங்களோ அமைதியை கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி நம்ம பேசணும்னா நமக்கு வந்து என்ன செய்யாது, நமக்கு பாதிப்பு வராது. இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை வந்து மற்றவங்களை வந்து நம்ம காயப்படுத்த மாதிரி, குற்றப்படுத்த மாதிரி, குறை சொல்கிற மாதிரி பேசிட்டோம்னா அது பேசுகிறவங்களுக்கும் என்னது அழிவை உண்டாக்கும். அவங்க வந்து கேட்குறவங்களுக்கும் என்னது, அவங்களுக்கும் அது சங்கடத்தில் கொண்டு போய் அந்த வார்த்தைகள் போய் அவங்களுக்கு பிரதிபலியாக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பேசுகிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் ஒரு உண்மையான சாட்சி சொல்கிறேன். 2 சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு உண்மையான விஷயம். ஒரு 2 பேர் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அந்த ஃபஸ்ட் நைட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிக்குள்ள ரகசியத்தை கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கணவருக்குள்ள ரகசியத்தை மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கு, நானும் ஒரு பையனை பார்த்தேன், பேசினேன், இந்த மாதிரி அந்த பையனை நான் விரும்பினேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டாங்க, அவர் வந்து அதை யதார்த்தமாக கேட்டுக்கிட்டார். அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நானும் ஒரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சேன், வச்சேன், சுற்றினேன், இந்த மாதிரி லவ் பண்ணேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்டுட்டு சும்மா இல்லைங்க, அன்றைக்கி ராத்திரியே என்ன செஞ்சுட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு. அன்றைக்கி ராத்திரி அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ரொம்ப பிரச்சனை வந்து ஒருத்தர் பேச்சு இல்லாமல் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை சச்சரவாயிடுச்சு. அப்போ இது வந்து அனாவசியமில்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா எப்போவோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட் அண்ட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அது முடிஞ்சு போச்சு. கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, புதுசாக ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு, அவங்க கணவன் மனைக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க என்ன செய்யணும், அதுக்கு தகுதி உள்ளது தான் பேசணும். தகுதி இல்லாத வார்த்தையை பேசப்போ என்ன செஞ்சிச்சு, அந்த குடும்பம், அவங்க கணவன் மனைவி அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு ஒருத்தர் பேசாமல் வைக்காமல் ஒரே வீட்டுக்குள்ளே மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு பேசாமல் வைக்காமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஆளாக்கப்பட்டாங்க. ஆனால் அதான் பேசுகிற வார்த்தை தகுதி உள்ளதா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் சொல்கிறது, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனிக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுங்க. அப்போ நம்ம பேசுகிற தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேதம் என்ன சொல்லுது, கவனிக்கு. நம்ம வேதம் வந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படுதுன்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம எவ்வளோ முக்கியமாக நம்ம பேசுறது வந்து எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஆண்டவர் கணக்கும் கொடுக்கணும். அந்த நம்ம பேசுகிற வார்த்தைலாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், கவனிக்கிறார். அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உண்மையான ஒரு சாட்சியை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு தவறு பண்ணியிருக்கு. தவறு பண்ணதுனால அந்த பொண்ணு தவறு பண்ண பையன் இறந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒருத்தங்க, அவங்க சொந்தக்காரங்க அந்த ஊரில் வந்தாங்க. இது உண்மையாக நடந்த சாட்சி, உண்மையாக நடந்தது. அந்த அம்மா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொண்ணை வந்து உன்னால தானே அந்த பையன் மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டான், வச்சுட்டான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்குது. தேவையில்லாத பேச்செல்லாம் என்னது, அனாவசியமான பேச்செல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இந்த அம்மா பேசி அந்த பொண்ணோட இருதயத்தை காயப்படுத்தி நொறுக்கி, அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே மருந்து குடிச்சிட்டு இந்த பொண்ணு இறந்து போச்சு.
அப்போ அனாவசியமான பேச்சு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அது சம்மந்தம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க 2 பேரும் பேசி என்ன செஞ்சுட்டாங்க, அதை முடிச்சு அதை காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அந்த பையன் இறந்து போனால் வச்சு அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசி காமன் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து என்னது, அனாவசியமான பேச்சை பேசி அந்த பொண்ணோட இருதயத்தை நொறுக்கி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவளை வந்து என்ன சொல்லும் மருந்து குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு கொண்டு போய் அந்த அம்மா பேசிட்டாங்க. அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட இருதயம் காயப்படுத்துதா, மற்றவங்களோட இருதயம் நொறுங்குத அளவுக்கு நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த அம்மாவே ஒழுங்கு கிடையாது. இந்த அம்மாவே கேரக்டர் சரியில்லாத அம்மா. இவங்க அப்படி பேசி என்ன செஞ்சாங்க, ஒரு பொண்ணோட உயிர் சாவதுக்கு இந்த அம்மாவே காரணமாயிட்டாங்க. அதான் சொன்னோம்ல, அந்த குடும்ப வாழ்க்கை வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ அப்படியே என்ன செஞ்சுட்டு நொறுங்கி நூலாகி போச்சு. காரணம் அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவன் கணவர் இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு தாய் இல்லை, பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, தகப்ப மட்டும் இருக்காரு. எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். குடும்பத்தை உடச்சிரும். நம்ம அதான் என்னதுன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுன்னு தெரிய வளவலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுகிறது வந்து பாவத்துக்கு கொண்டு போயிடும்னு வேதம் சொல்லுது. இப்போ நம்ம வளவலன் தேவலாக பேசும்போது அந்த வார்த்தை வந்து என்னது, பாவத்துக்கு உண்டான காரியத்துக்கு நம்ம கொண்டு போயிடும் வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தை வெல்லும், ஒரு சில வார்த்தை கொல்லும் இப்படின்னு பழமொழி சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில வார்த்தைகள் என்னது நல்ல மாதிரி இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் தவறாக மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும். அப்போ இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சுதல் நினச்சிங்க, பேசுகிற வார்த்தை என்னங்கிறத யோசித்து கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதுனால அது உங்களுக்கு சாபமாக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு அதே ஒரு அழிவை கொண்டு விட்டுரும். நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை மற்றவங்களை பேசிட்டிங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிருன்னா உங்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வந்து விட்டுரும். அப்புறம் உங்களுக்கு அது சாபமாயிரும், உங்கள் குடும்பத்துக்கும் சாபமாயிரும். அதனால் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், மற்றவங்களோட இருதயத்தை காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வார்த்தையை ஆட்டி என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஏன்னா முத்தை கீழே போட்டால் அள்ளிடலாம், வார்த்தையை போட்டால் அள்ள முடியாதுங்க. இப்படி தான் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளே என்ன செஞ்சிடறாங்க, நடந்துக்கிடுறாங்க. மனைவி என்ன செஞ்சிடறாங்க, பேச தெரியாமல் பேசி அந்த வார்த்தையை போட்டு கொட்டிடுறாங்க. இதனால் கணவரோட இருதயம் உடைக்கப்படுது. அப்புறம் கணவர் பேச தெரியாமல் பேசுறதுனால மனைவியோட இருதயம் உடைக்கப்படுது. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனை வருது பாருங்கள். அப்புறம் பிள்ளைங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பேசுகிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அந்த தேவ பிள்ளைங்க, அந்த வீடியோ பார்க்குற எல்லா பிள்ளைங்க நினச்சிங்க, இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன், அந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. தாவீது சொன்னது போல், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் அனாவசியமானது நான் பேசக்கூடாதப்பா, தகுதியற்றது நான் பேசக்கூடாதப்பா, எனக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோங்கிறத நான் யோசித்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சொதில் நீங்கள் ஜெபிங்க. நானும் ஜெபிக்க தான் போகிறேன், நீங்கள் ஜெபிங்க. அதனால் நீங்கள் தகுதியுள்ள வார்த்தையை பேசுங்க. உங்கள் வாய்க்கு காவல் வைக்கும்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாய்க்கு என்ன செய்வார், காவல் வைப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். மற்றவங்களுக்குள்ள அந்த அன்புனால நீங்கள் பேசுகிற வார்த்தை என்னது கெட்டப்படும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட இருப்பதாக.